அன்பான இனிய பெரிய உறவுகளே, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். 2 பதிவு போட்டேன். சீக்கிரமாக பேசணும்னு நினச்சாலும் கூட லென்த்தாக ஏதாவது 4 வார்த்தையை சேர்ந்து வந்துருக்கு. சரிங்களா? ஒரு தொழிலில் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்களால் அது கொஞ்சம் டெவலப் பண்ண முடிஞ்சது, ஒரு நல்ல பேர் வாங்க முடிஞ்சது. ஆனால் திடீர்னு அந்த தொழிலேருந்து உங்களை கழட்டி விட்டாங்கன்னா 2 விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. முதல்ல நீங்கள் என்னாவது அங்கே முட்டாள்தனம் பண்ணிட்டீங்களான்னு முதல்ல சிந்திச்சு பார்த்துக்குங்க. நம்ம என்ன சொல்லிட்டோம் அல்லது அதை என்ன பிஹேவ் பண்ணிட்டோம், அதனால் நம்மளை அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒன்று. 2வது இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சுக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் நம்மக்கிட்ட இருக்கிற சில ஐடியாஸையோ சில விஷயங்களையோ அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அல்லது நம்ம கொஞ்சம் அதிகப்படியாக இம்ப்ரூவ் பண்ணுறோம் அல்லது அதிகப்படியாக அவங்கள விட ஒரு விஷயம் ஒரு திட்டம் போட்டாலோ ஒரு செயல் பண்ணாலோ அவங்கள விட அதிகமாக பண்ணுறோன்னு சொன்னால் நம்மளை நகர்த்தி வச்சு வெளியே பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் எந்த மாதிரி இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இல்லை நான் நல்லபடியாக தான் நடந்தேன், நல்லபடியாக தான் போனேன், இருந்தாலும் அவங்களுக்கும் எனக்கு இருந்த அந்த தொழில் ரீதியானதே திடீர்னு புதுசாக ஒருத்தவங்க வந்ததுனால எங்ககிட்ட தொழில் வர்றதில்லை, அதே சமயம் எதுவும் சொல்கிறதில்லைன்னு சொன்னிங்கன்னா வெயிட் அண்ட் மீ. தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் அவங்களுக்கு டைம் சரியில்லைனாலும் இந்த மாதிரி ஆளுக்கு மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ உங்களுக்கு அது அங்கேருந்து அதை வெளியில் கடவுள் உங்களை வெளியில் தள்ளுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா உங்களுக்கு அடுத்து ஏதோ ஒரு நல்லது செய்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் திரும்பவும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, நம்ம முட்டாள்தனமாக நடந்திருக்கோமா இல்லை சரியான முறையில் நடந்திருக்கிறோமா அப்படிங்கிறத முதல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி முதல்ல அதை யோசிச்சுக்கணும். இல்லை உங்களோட இதில் தீர்க்கமாக நான் கரெக்டாக நடந்திருக்கேன், சரியாக தான் இதுக்கான என்ன விட்டுட்டு இன்னொரு ஆளை அவங்க யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு தொழில் லாபத்துக்கான ஒரு வருமானம் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு சுழற்சியில் வேறு ஒரு விஷயத்தை நம்மளுக்கிட்ட கொண்டு வர்றதுக்காக நம்மளை கொஞ்சம் அங்கேருந்து நகர்த்தியிருக்கோம். அதனால் நிச்சயமாக அது நீங்கள் ஒரு நல்ல விஷயமா பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் பெரிய காட் ஆஃப் த கிஃப்ட் மாதிரி ஏதாவது ஒரு பெரிய லாபகரமான விஷயத்துக்கு கொண்டு போய் செலுத்தும், அல்லது லாபகரமான விஷயத்துக்கு உங்களை நகர்த்தி கொண்டு போகும். நீங்கள் அங்கிருந்து ஒரு பெரிய இடத்துக்கு நகர முடியாது அப்படிங்கிறதுனால தான் கடவுள் அந்த இடத்துலேருந்து நம்மளை வெளியில் எடுத்து விடுறாரு. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா, எனக்கு ஒரு 15 டேஸ் ஒரு இடத்துல ஊருக்கு போயிட்டாங்க. எனக்கு வேலை இல்லை, நான் வாடகை கொடுக்கணும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு வருமானத்தில் ரொம்ப இதாக இருந்தது. நான் ஆண்டவனத்தை திக்கட்டுறவனுக்கு தெய்வமே துணைன்னு நான் கடவுளை மட்டும் தான் நான் நினைப்பேன். அப்போ அந்த மாதிரி நினச்சி அவங்க லீவு சொல்கிறாங்க, 15 நாள் நாங்கள் ஊருக்கு போகிறோம்ப்பா, ஏன்னா சம்பளமெல்லாம் கொடுப்போம்னால எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு தான் போகிறாங்க. எனக்கு அந்த 15 நாளுக்கு போது அவங்க இனி மறுபடியும் எத்தனை நாள் கழித்து வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. எனக்கு அப்படியே இருளுன்ற மாதிரி ரொம்ப விசனமாயிருச்சு. அதே டைமில் அந்த அப்படியே இன்னும் ஒரு வாரத்தில் அவங்க 15 நாள் லீவ் கொடுத்துருவாங்களே, என்ன பண்ணுவேன்னு அந்த ஒரு சலம்பலாகவே இருந்தது மனசுக்குள்ளே. திடீர்னு ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்சவங்க தானே இந்த மாதிரி ஊர்லேருந்து ஒருத்தங்க ஒரு ஃபேமிலி வராங்க, அதனால் அங்கே ஃப்ளாட்டில் உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா, ஒரு 20 நாள் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. அப்படிங்களா அப்படின்னு நான் போன அண்ணத்தன்னைக்கு அவங்க 1000 ரூபா கையில் கொடுத்தாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. அந்த 1 வீக் கழித்து இவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஊர்லேருந்து வந்தவங்க ஃப்ளாட்டுக்கு வந்தவங்க கூட நான் கொஞ்சம் மிங்கிலாகி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கூட இருந்து பார்த்து கொடுத்து எல்லாமே செஞ்சப்போ கிட்டத்தட்ட அந்த ஒரு நாளைக்கு 1000 ரூபா, 1 ரூபா 2 ரூபா இல்லை, நான் ஒரு நாளைக்கு 400 ரூபா 500 ரூபாக்குள்ளே வேலை செஞ்சேன். எனக்கு அந்த 20 நாளைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா கணக்கு பண்ணி கொடுத்தாங்க. அப்போ எனக்கு கடவுள் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போது கணக்கு பார்த்துக்குது, அப்படி இப்படின்னு கணக்கு போட்டாலும் 1000 கணக்கு போட்டால் ரொம்ப 20,000 பக்கம் எனக்கு அந்த 20 நாள் இல்லை, ஒரு மாதமே வேலை செய்ய வேண்டியது இருந்தது. ஆனால் ஒரு நாளைக்கு எனக்கு 1000 ரூபா கணக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளோ உரம்பரை வந்திருந்தாங்க. அந்தளவுக்கு எனக்கு குக்கிங் வேலை நிறைய இருந்தது. அப்போது எனக்கு அந்த இடத்துல என் மேலே அதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, என்னமோ அவங்க வீட்டில் நம்ம ஒரு ஒர்க்குக்கு போயிருக்கோம் அப்படின்னெல்லாம் அவங்க நினைக்கல. அவங்க ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தராக நினச்சி அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஒரு குறை சொல்கிறதா இருந்தாலும் கூட இப்படி தான்ப்பா பண்ணணும், எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோன்னு அடுத்தடுத்து என்னை அங்கேருந்து அந்த ஒரு மாதத்தில் இவ்வளோ தூரம் நகர்த்தி வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல இடத்துல ஒரு மாதம் மட்டும்தான் செய்கிறோமா அப்படின்னு எனக்கே வழி வந்தது.
அதே சமயம் அந்த 1 மாதமும் அவங்க ஊர்லேருந்து வரல. அது பாருங்க மிராக்கள் மாதிரி தான் நடந்தது. ஆனால் எனக்கு இங்கே வரக்கூடிய வருமானத்தை காட்டிலும் எனக்கு கடவுள் கை நிறைய கொடுத்தாரு. நிச்சயமாக உங்களை ஒரு விஷயம் நகர்த்திடுச்சு பிடிச்சிருச்சுன்னு கவலைப்படாதீங்க. படிப்புலேருந்து எல்லா விஷயத்துக்குமே இதுலேருந்து நகர்ந்துட்டோம்னு நினைக்காதீங்க. அங்கேருந்து புதுசாக தொடங்குறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் தொடங்குங்க. கடவுளை நம்புறதுன்னு இல்லை, இந்த பிரபஞ்சத்தை முழுசாக நம்புங்க. ஏன்னா கடவுளை பற்றி பேசும்போது நிறைய சர்ச்சை இருக்குது. அந்த டாப்பிக்கே நம்ம போக வேண்டாம். உங்களுடைய விஷயத்தை வந்து மனம் திறந்து எனக்கு இது மாதிரி ஒரு சூழல் இருக்குது, எனக்கு இது ரூல்ஸ் ஆனால் சரிதான் அப்படிங்கிறது உங்களுடைய செலுத்துதல், உங்களுடைய சொல்கிற விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயமா இருந்தால் உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி.